நினச்சிக்கணும். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒரு ஏலக்காய் இது மூணுத்தையும் போட்டு நல்லா அரைக்கணும். கொத்தமல்லி, ஆனியன், க்ரீன் சில்லி கொஞ்சம் ஆயில் விட்டு தாராளமாக ஊற்றலாம். நான் இதை ஊற்றி தான் விடுவேன். நல்லா வந்துடும். கொஞ்சமாக வேகமாக வச்சுக்கலாம். இது நல்லா இந்த மாதிரி வதங்கினோடனே தக்காளி போட்டோம். தக்காளியும் போட்டோடனே தக்காளியும் நல்லா தக்காளியும் இது நல்லா இந்த மாதிரி எண்ணெய் தனியாக இந்த மாதிரி இருக்கும்போது வதக்கிடும். நான் வந்து 2 கடை ஆட் பண்ணிப்பேன். இது நல்லா ஆட் பண்ணிட்டு மசாலா பண்ணிப்பேன். சில்லி பவுடர் இன்னும் வேண்டாம். நான் இப்போ மசாலா இருக்கணும். வெறும் வீட்டு வேலை பண்ணுறேன். பண்ணி பார்ப்போம். குக்காக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு மசாலா ஒரு பவுடர் ரெடி பண்ணோம்ல, அது ஒரு காரத்துக்கு ஏற்றபடி ஒரு ஸ்பூன் போட்டால் நல்லா இது உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரை வேணும்னா அப்படி ஃப்ரை வச்சுக்கோங்க. நான் இந்த பவுடர் லெவலில் கொஞ்சம் கம்மியாக பண்ணிட்டேன். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஆட் பண்ணிங்கன்னா வந்து அந்த மசாலாவோட கலர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பேப்பர் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது டேட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வச்சு பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிட்டேன். நல்லா கட்டிடுங்க. எனக்கு ரெடியாக போதும். எனக்கு கிரேவி வேணும். அதனால் நிறையா யூஸ் பண்ணிட்டேன். நல்லா இப்படி ஆஃப் பண்ணுவேன். அவ்வளோ நல்லா கழிச்சு ஓகேவா? ஆஃப் பண்ணிங்களா? இன்னும் பெட்டர் பாருங்கள். நல்லா இருக்கும்.